வணக்கம், வாஞ்சையுடன் சுந்தரபாண்டியன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்வது எப்படி அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி வகுப்புகளுக்கெல்லாம் போகும்போது என்கிட்ட அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வி அநேகமாக இதுவாக தான் இருக்கும். என்கிட்ட மட்டும் இல்லை, பொதுவாகவே போட்டித் தேர்வு ஆசிரியர்களிடம் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி அநேகமாக இதுவாகத்தான் இருக்கும். என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க, சார் நாங்கள் ரொம்ப நேரம் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு 8லிருந்து 10 மணி நேரம் வரைக்கும் கூட படிக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். ஆனால் படிக்கக்கூடிய தகவல்கள்லாம் மறந்து போயிடுது அடுத்த நாள். எனவே அதெல்லாம் நினைவில் நிற்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காங்க. எனவே அந்த கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள முறையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனவே தொடர்ந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு 6 விஷயமா பிரிச்சிருக்கோம். முதல்ல என்ன அப்படின்னா, மறதி என்பது ஒரு நோயா அப்படின்னு பார்க்குறோம். மறதி அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, மறதி இந்த உலகத்துல எல்லாருக்குமே உண்டு. இது மனித இயல்பு. சாதாரணமாகவே மறதி அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் பொதுவான இயல்பு. இதுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நம்ம பெரிதாக மதிக்கக்கூடிய, பெரிதாக நினைக்கக்கூடிய பெரிய அறிவுஜீவிகள், ஐன்ஸ்டீன் மாதிரி, தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி போன்ற மிகப்பெரிய ஞானிகளுக்கு கூட, விஞ்ஞானிகளுக்கு கூட ஞாபக மறதி அப்படிங்கிறது இருந்திருக்கு. எனவே மறதி அப்படிங்கிறது ஒரு பெரிய நோயெல்லாம் கிடையாதுங்க. அது ரொம்ப சாதாரண ஒன்று. எல்லாருக்குமே மறக்கும். ஒரு முறை படிச்சா எல்லாருக்குமே மறக்கும் அப்படிங்கிறத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் ஒரே முறை தான் படிப்பேன், அப்படியே என் மூளையில் அது பதிவாயிரும், அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு அது மறக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இதுவரைக்கும் இந்த உலகத்துல பிறக்கவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எல்லாருக்குமே மறக்கும். மறக்காத மனிதர்கள் யாரும் இல்லை. நினைவு திறன்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்ன பின்ன இருக்கலாம், அதுல ஏற்றத்தாழ்வு இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 5 முறை படிச்சா நினைவுல நின்றுடும் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு ஒரு 8 முறை படிச்சா தான் மனசுல நிற்கும், மூளையில நிற்கும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கலாம். இந்த ஏற்றத்தாழ்வு மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படலாமே தவிர, ஒரே ஒரு முறை தான் படிப்பேன், அது அப்படியே நினைவில் நின்றுடும், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு மறக்காது அப்படிங்கிற அளவுக்கான மனிதன் யாருமே இல்லை அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நினைவில் வைத்திருப்பது கடினமா, 2வது விஷயம் பார்க்கிறோம். நினைவில் வைத்திருப்பது கடினமா, மறப்பது கடினமா அப்படிங்கிற கேள்வி ஒன்றும் இல்லை. இப்போ நினைவில் வைத்திருப்பது கடினமா, மறப்பது கடினமா அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டேன்னா, நீங்க எல்லாருமே அநேகமா என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக எல்லாருமே என்ன சொல்லுவீங்கன்னா, சார் நினைவில் வைத்திருப்பது தான் கடினம், மறப்பது ரொம்ப சுலபமான விஷயம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவீங்க. அது ஒரு தவறான எண்ணம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் மட்டும் தரேன். அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. இந்த டாஸ்க் முடியும் போது உங்களுக்கே அது புரியும் எது கடினம் அப்படிங்கிறது. ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிந்த தகவல் ஏதாவது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு, இந்தியாவினுடைய தலைநகரம் எது அப்படின்னு நான் கேட்டேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அதுக்கு பதில் தெரியும். அது நியூ டெல்லி அப்படின்னு எளிமையாக சொல்லிடுவீங்க. ஸோ இந்த தகவல் உங்கள் மூளையில் ஏற்கனவே பதிவாயிருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு தெரியாத தகவல் நான் ஒன்று தரேன். என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, டெல்லியினுடைய பழைய பெயர் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பலருக்கு பதில் தெரியாது, சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் அவங்களை நான் கணக்கில் எடுத்துக்கல, தெரியாதவங்களுக்கான பயிற்சி தான் இது. அப்போ டெல்லியினுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னாக்க, இந்திரபிரகஸ்தம் என்பது டெல்லியினுடைய பழைய பெயர். சரி, இப்ப ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு தகவல் இருக்கு, இப்ப புதிதாக ஒரு தகவல் சேர்ந்திருக்கு. ஏற்கனவே என்ன தகவல் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி, நியூ டெல்லி அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே இருக்கு. இப்ப புதிதாக ஒரு தகவல் சேர்ந்திருக்கு, டெல்லியினுடைய பழைய பெயர் இந்திரபிரகஸ்தம் அப்படிங்கிறது. இப்ப டெக்னிக்கலா இந்த 2 தகவலுமே ஈக்குவலான வெயிட் உடைய தகவல் தான். அது என்ன வெயிட் அப்படின்னா, என்ன சொல்றதுன்னா, இப்ப கம்ப்யூட்டர்ல 2 தகவலையுமே பதிவு பண்றீங்கன்னு வைங்களேன், 2மே ஈக்குவலான பைட்ஸ் தான் இது எடுத்துக்கும். எனவே டெக்னிக்கலா 2 தகவல் ஈக்குவலான தகவல் தான். ஒரு தகவல் சின்னது, ஒரு தகவல் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. 2மே சமமான தகவல் தான். சரிங்களா? இப்ப என்ன டாஸ்க் அப்படின்னா, உங்களுக்கு நான் ஒரு 2 நிமிஷம் டைம் தரேங்க. இந்த 2 நிமிஷத்துல இந்த 2 டாஸ்க் தரேன். இதுல எதையாவது ஒண்ணு நீங்க செஞ்சிடணும். சரி, என்ன அந்த 2 டாஸ்க் அப்படின்னா, இந்த 2 டாஸ்க்ல ஒண்ணு கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? அது என்ன டாஸ்க் அப்படின்னா, இந்த 2 நிமிஷத்துல உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த தகவலா ஒன்று இருந்தது இல்லையா, இந்தியாவின் தலைநகரம் டெல்லி அப்படின்றது, அதை நீங்க மறந்துடணும். இது டாஸ்க் நம்பர் 1. அப்படி அது முடியலைன்னா
புதிதாக இப்போ ஒரு தகவல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, டெல்லியினுடைய பழைய பெயர் இந்திரபிரகஸ்தம்ன்றது, அதை நீங்க நினைவில் நிறுத்தி காட்டணும். இந்த 2 விஷயத்துல உங்களால எதை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்னால சொல்ல முடியும், உங்களால இந்திர பிரகஸ்தத்தை நினைவில் வச்சுக்கத்தான் முடியுமே தவிர புது டெல்லியை மறக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப உறுதியா தெரியும். ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை நண்பர்களே, ஒரு தகவலை நம்ம மூளையில பதிய வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்தியாவின் தலைநகரம் நியூ டெல்லி அப்படிங்கிற தகவலை மூளையில பதிய வைக்கிறோம் பார்த்தீங்களா, அழுத்தமாக பதிய வைக்கிறது, அதுதான் கடினமே தவிர அப்படி ஒரு முறை நல்லா அழுத்தமா பதிய வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியாச்சுனாக்க அதுக்கப்புறம் நீங்களே விரும்பினா கூட அதை உங்களால மறக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அப்ப 2ல எது கடினமா இருக்கு அப்படின்னா மறப்பது தான் கடினமா இருக்கு, நினைவில் வச்சுக்கிறது கொஞ்சம் சுலபமா தான் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இருப்பதிலேயே கடினமான பணி மறப்பது தான் அப்படின்னா அந்த மறப்பதையே நமக்கு செய்ய முடியுதுன்னா எளிமையான பணி நினைவில் வச்சுக்கிறது அதையே நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறது தயவு செய்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல பதிலா கிடைக்கும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனித மூளை கணினியை விட சிறந்ததா அல்லது கணினி மனித மூளையை விட சிறந்ததா அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஒன்றும் இல்லை, இப்போ கம்ப்யூட்டர் ஏராளமான வேலைகளை செய்யுதுங்க, ஏராளமான வேலைகளை செய்து நிறைய தகவல்களை அதை சேகரித்து வைக்குது, தன்னோட நினைவில் வைக்குது, எளிமையாக டக்கு டக்குன்னு கணக்கு போடுறது, வேகமாக கணக்கு போடுது. அவ்வளோ வேகமாக கணக்கு நம்மளால போட முடியாது, அது சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கான தகவலை நம்ம மூளையால் சேகரித்து வைக்க முடியாது. இதெல்லாம் சரிங்க, அது நிறைய வச்சிருக்கு. ஆனாலும் மனித மூளையினுடைய தனித்திறன் என்னன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் வச்சு புதிதாக ஒரு தகவலை அதால் உருவாக்க முடியும். கணினியால் அது முடியுமான்னா முடியாது. இது போக ஏராளமான வித்தியாசம் மனித மூளைக்கும் கணினிக்கும் இருக்கு. கணினியை விட பல மடங்கு உயர்ந்த ஒரு எந்திரமாக மனித மூளை இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நல்ல அதுல ரொம்ப ஆழம் கண்டவர், அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏங்க மனித மூளைக்கு இணையான கம்ப்யூட்டர் உங்களால உருவாக்க முடியுமா அப்படின்னாரு. அதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா, மனித மூளைக்கு இணையான கம்ப்யூட்டரை என்னால மட்டுமில்ல யாராலையுமே உருவாக்க முடியாது. ஒருவேளை என்னால உருவாக்க முடியும்னு வச்சுக்கிட்டாலும் இந்த உலகத்துக்கு அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா அவ்வளவு பெரிய கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு இந்த பூமியிலேயே இடம் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா மனித மூளை செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யறது மாதிரியான ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குனா அது அவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆக மனித மூளை அவ்வளவு சிறந்ததாக, அவ்வளவு ஏற்கனவே இருக்கக்கூடிய தகவல்களை வச்சு புதிய தகவல்களை உருவாக்குவதாகட்டும், இப்படி நிறைய பணிகள் கணினியை விட மனித மூளை அதிகமான வேலைகளை செய்துகிட்டு இருக்கு. நம்ம மூளையில எந்த மாதிரியான விஷயங்கள் பதிவாகும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நம்ம மூளையில எப்படிப்பட்ட விஷயங்கள் பதிவாகும்னா வேற ஒன்றும் இல்லை. இப்ப நான் இங்க இருந்து ஏதாவது ஒரு நகரத்துக்கு, திருச்சிக்கோ சேலத்துக்கோ போறேன்னு வைங்களேன், பேருந்துல போறேன் அப்படின்னா போகும்போது என் கண்ணுல ஏராளமான காட்சிகள் என் கண்ணுல படும் இல்லைங்களா. ஒரு பக்கம் மரங்கள், ஒரு பக்கம் கடைகள், மனிதர்கள், காரு, பேருந்து, சைக்கிள், பைக்குன்னு ஏராளமான காட்சிகள் என் கண்ணுல பதியும். நிறைய மரங்கள், நிறைய செடிகள், இப்படி நிறைய விஷயங்கள் என் கண்ணுல பதியும் இல்லைங்களா. இப்படி நான் போய் சேலம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் கண்ட காட்சி, நான் கண்ட இன்ஃபர்மேஷன்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சில கோடிகள் வரும். என்ன ஆச்சரியமான தகவல்னா இந்த 1 கோடி தகவலும் மூளையில பதிவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு கூட எனக்கு தோணுது. நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம கேட்கக்கூடிய எல்லா தகவலுமே மூளையில பதிவாயிரும். ஆனா அதுல இருந்து ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம்னு வைங்களேன், நீங்க சேலத்துக்கு பக்கத்துல ஒரு கடை பாத்தீங்களா, அந்த கடையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல மாட்டோம். ஏன் நம்மளால சொல்ல முடியல அப்படின்னாக்க வேற ஒண்ணும் இல்லைங்க, 1 கோடி தகவலும் இருக்கு நம்ம மூளையில, நம்ம பார்த்து வந்த தகவலும் இருக்கு. ஆனா நம்ம கேட்கக்கூடிய அந்த தகவலை போய் மூளையில இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கான திறன் தான் நம்மகிட்ட இல்லை. ஆனா அங்க தகவல் இருக்கானா இருக்கு. ஏன்னா அதை நம்ம குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கோமே தவிர தகவலை ஒரு தொடர்பு இல்லாம, ஒரு தொடர்பு சங்கிலி இல்லாம அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சிருப்போம். அதனால நமக்கு தேவைப்படக்கூடிய தகவலை சரியா அடையாளம் கண்டு நம்மளால எடுக்க முடியாதுதானே தவிர தகவல் அங்க இருக்கானா கண்டிப்பாக அங்க தகவல் மூளையில பதிவாயிருக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, நம்ம புத்தக அலமாரி இருக்கும், புத்தக அலமாரியில் புத்தகத்தை அப்படியே கச்சன்னு போட்டு வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 8ஆம் கிளாஸ் சமூக அறிவியல் புத்தகத்தை வந்து எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் தேடிட்டு புக்கு கையில் கிடைக்காம புக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் புத்தகம் அங்கே தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா அதை நம்ம கச்சாமுச்சான்னு போட்டு வச்சிருக்கோம், ஒரு ஒழுங்குபடுத்தி அதை நம்ம வைக்கல, அடுக்கி வைக்கல அப்படிங்கிறதுனால தான் அந்த நம்மளால எடுக்க முடியல. அதே போலதான் தகவலையும் அதை நம்ம ஒரு தொடர்பு இல்லாம அதை குப்பை மாதிரி போட்டு வச்சதுனால அங்க இருந்து எடுக்க முடியல தவிர
தகவல் அங்க இருக்கானா இருக்கு. அப்ப திருப்பி நான் இதே ஒத்திக்கு தான் வரேன். ஒரு புத்தக அலமாரியில புத்தகத்தை கச்சன்னு போட்டு வச்சோம்னா அதுல இருக்க புத்தகத்தை நம்மளால எடுக்க முடியல, சரியான புத்தகத்தை எடுக்க முடியலன்னா அப்ப புத்தகத்தை சரியா நமக்கு தேவைப்படும் போது எடுக்கிறதுக்கு நம்ம என்ன உத்தியை பின்பற்றுவோம் அப்படின்னா, என்ன உத்தியை பின்பற்றுவோம்னா வரிசையா அடிக்க தொடங்கும். 6ஆம் கிளாஸ் புக்ல இருந்து 12ஆம் கிளாஸ் புத்தகம் வரைக்கும் வரிசையை அடுக்கி வச்சோம் அப்படின்னாக்கா முதல்ல அறிவியல் புத்தகம், 2வது சமூக அறிவியல், 3வது கணிதம், 4வது தமிழ், 5வது ஆங்கிலம், இப்படியா வரிசை கிரமமாக நம்ம அடுக்கணும் அப்படின்னாக்க நம்மால எப்ப வேணாலும் நமக்கு தேவைப்படுற புத்தகத்தை போய் எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியும். ஆக வரிசை கிரமமாக ஒரு ஒழுங்கோடு நம்ம தகவல்களை நம்ம மூளையில சேகரிச்சு வச்சோம்னா அதை நமக்கு தேவைப்படும் போது எடுக்கலாம். ஆனா குப்பை மாதிரி போட்டு வச்சோம்னா தேவைப்படும் போது அந்த தகவலை எடுக்க முடியாது அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்காக தான் இதை சொல்ல வந்தேன். ஏன்னா நம்ம மனித மூளை இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப விசித்திரமான மூளை. இந்த மூளையில பாத்தீங்கன்னாக்க நான் விலங்கியல் பூர்வம் மனித உடலியல் ரீதியா இதை நான் விவரிக்கல, சாதாரணமாக நீங்க புரிஞ்சு கொள்ற மாதிரி சொல்றேன். மனித மூளையில நிறைய அறைகள் இருக்குங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன இருக்கும்னா ரிசப்ஷன் அப்படின்னு, அதாவது வரவேற்பறை ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அறைகள் இருக்கும். ஒரு அறை பார்த்தீங்கன்னா அறிவியல், இன்னொரு அறை பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல், கணிதம், தமிழ், ஆங்கிலம், அப்புறம் குடும்பம், சமூகவியல், இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனி அறைகள் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அந்த அறைக்குள்ள போயிட்டோம்னா அங்க நிறைய அறைகள் இருக்கும். இப்படி பிரிஞ்சு உள்ள போகும். அதை அப்புறம் பார்க்கலாம், சரிங்களா. இதுக்கெல்லாம் முன்னாடி வரவேற்பறை அப்படின்னு ஒரு அறை இருக்கும் மூளையில. இப்ப அங்க போய் நீங்க ஒரு தகவலை வச்சுட்டீங்கன்னா அது நீங்க எப்போ போனதை எளிமையா எடுத்துக்கலாம். வரவேற்பறையில போய் தகவலை வச்சீங்கன்னா அந்த தகவலை நீங்க உங்களுக்கு தேவைப்படும் போது எளிமையா எடுத்துக்கலாம். ஏன்னா மூளையோட முனையிலேயே இருக்கும், முன்னாடியே இருக்கும், எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த வரவேற்பறையில எப்படிப்பட்ட தகவல்கள்லாம் வைக்கணும்னா, ஒரு தகவல் எனக்கு ஒரு 10 நாள்ல 1 மாசத்துக்குள்ளதான் தேவைப்படும், அதுக்கப்புறம் எனக்கு அது தேவைப்படாது, அதுக்கப்புறம் அதை நான் மறந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடியதெல்லாம் அந்த வரவேற்பறையிலே வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த தகவல் தேவையோ அந்த 1 மாசத்துக்குள்ள அப்ப அதை எடுத்து பயன்படுத்திட்டு அதோட நீங்க அதை விட்டுறலாம். ஆனா இந்த வரவேற்பறையில வச்சு எடுக்கிறதுல என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, இது நீண்ட காலத்துக்கு வராது. இந்த தகவல் 1 மாசத்துல அது எக்ஸ்பைரி ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த தகவல் அங்க இருக்காது. எனவேதான் அங்க வச்சு எடுக்கிறது ஒரு நல்ல அட்வைசிபிள் கிடையாது. எப்படிப்பட்ட தகவல் அங்க வச்சு எடுக்கலாம்னா, நம்மளுக்கு ஒரு 10 நாள்ல தேவைப்படக்கூடிய தகவலை மட்டும்தான் அங்க வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நிரந்தரமா நமக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் அந்த வரவேற்பறையில வைக்காம உள்ள கொண்டு போய் வைக்கணும், உள்ள இருக்கக்கூடிய அறைகள்ல. இந்த வரவேற்பறையில வச்சு எடுக்கிறதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், இந்த 10th 9th அப்படி படிக்கக்கூடிய மாணவர்கள் பாத்தீங்கன்னா எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு உட்காந்து படிப்பாங்க. படிச்சுட்டு அது மூளையில ஏறிடும். போய் அடுத்த நாள் எக்ஸாம் எழுதிடுவாங்க, பாஸ் எல்லாம் பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் கூட வந்துருவாங்க. ஆனா ஒரு 10 நாள் கழிச்சு அந்த கேள்வியை கேட்டோம்னா அவங்களால சொல்ல முடியாது, மறந்துடுவாங்க. ஏன் அப்படின்னாக்க அவங்க என்ன உத்தியை பின்பற்றி இருக்காங்கன்னா, அந்த ரிசப்ஷன்ல இருந்து வரவேற்பறையில தான் அந்த தகவலை பராமரிச்சுட்டு அதை பயன்படுத்திட்டு விட்டுட்டாங்க அப்படிங்கறது அதோட அர்த்தமே தவிர வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு நிரந்தரமா தேவைப்படக்கூடிய தகவல்கள் எல்லாம் எங்க வைக்கணும் அப்படின்னா மூளை, அந்த வரவேற்பறையை கடந்து உள்ள நிறைய அறைகள் இருக்கும் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா, அந்த அறையில போய் நம்ம ஒவ்வொரு தகவலையும் ரொம்ப தங்கமா நினைச்சு, அது ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பொருளா நினைச்சு பத்திரமா வச்சு அதுக்கான ஒரு ஒழுங்கு அமைவோட ஒரு தொடர்பு படுத்தி அந்த தகவலை கொண்டு போய் அந்த மூளையில வச்சுட்டு வந்தோம், அந்த அறையில வச்சுட்டு வந்தோம்னா பின்னாடி நமக்கு எப்ப அந்த தகவல் தேவைப்படுதோ அப்ப நம்ம அதை அங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு இல்ல, ரஷ்ய புரட்சி எப்போது உருவானது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு பதில் 1917 அப்படிங்கிறது. ஸோ இந்த தகவல் இப்பதான் உங்க மூளைக்கு வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த தகவலை எடுத்துட்டு போய் ரொம்ப பத்திரமா வரவேற்பறையை கடந்து அதுக்கப்புறம் உள்ள போன நிறைய அறைகள் இருக்கும். அதுல ஹிஸ்டரி பாடத்துக்கான அறைக்குள்ள போய் அங்க ஆண்டுகள்ல வரிசையா இருக்கக்கூடிய அறைகள் இருக்கும், தொகுதி இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம சரியா அந்த தகவலை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். உதாரணத்துக்கு இப்ப 17வது வருஷம் ரஷ்ய புரட்சி நடந்தது அப்படிங்கிற தகவலை எங்க போய் வைக்கலாம் அப்படின்னாக்க 1916 தான் நீதி கட்சி உருவானது அப்படிங்கிற தகவல் இருக்கு. அந்த தகவலுக்கு அடுத்ததா கொண்டு போய் வைக்கணும். இப்ப ரவுலட் சட்டம் 1919 அப்படின்னா அந்த தகவலுக்கு முன்னாடி கொண்டு போய் இந்த ரஷ்ய புரட்சியை வைக்கணும். இப்படி ஒரு ஒழுங்கமைவோட மூளையில தகவலை வரிசையா வச்சுட்டு வந்தீங்கன்னா சொல்லிட்டு வரணும் மூளைகிட்ட.
தகவலே நான் உன்னை இங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், எனக்கு தேவைப்படும் போது உன்னை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா, சொல்லிட்டு பொறுப்பாக அதை ஒரு ஒழுங்கமையோடு அந்த தகவலை கொண்டு போய் மூளையில் பதிவு பண்ணி வச்சிங்கன்னு சொல்லியாச்சுனாக்க, உங்களுக்கு எப்போ அந்த தகவல் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அந்த தகவலை உங்களால் எடுத்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒழுங்கமையோட மூளையில் பதிவு பண்ணி வச்சிருக்க தகவலை எல்லாம் அடிக்கடி மூளைக்குள்ளேயே நீங்கள் ட்ராவல் ஆகி விசிட் பண்ணிட்டு வரணும். என்னென்ன தகவல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இது சரியாக இருக்கா அப்படிங்கிற எதையாவது மாற்றி அமைக்கணுமா அப்படின்னு மூளைக்குள்ளேயே தகவல்களை வந்து ஒரு அலசிட்டு நம்ம வெளியில வரணும். அப்படி நம்ம அந்த மூளைக்குள்ள பயணம் செஞ்சுட்டு வெளியில வரக்கூடிய அந்த இயல்பு அப்படின்னா என்னன்னா, மூளை நம்ம மூளையில பதிவா இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நம்ம ஒரு முறை அப்படியே கற்பனையிலே ஒரு நிமிஷம் எதையும் படிக்காம அப்படி ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து அப்படியே ஒவ்வொரு தகவலா மனசுக்குள்ள சொல்லி பார்த்து அது மூளையில சரியா பதிவாயிருக்கா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில எப்பயுமே நீங்க படிச்சது உங்களுக்கு மறக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது போக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம ஏன் மறக்கிறோம் அப்படிங்கிறப்ப எந்த மாதிரி விஷயங்களை மறக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா நினைவில் வச்சு பாருங்க. நமக்கு எந்த விஷயத்துல ஈடுபாடு இல்லையோ அதை தான் நம்ம மறக்கிறோம். எந்த விஷயத்துல எல்லாம் நமக்கு ஈடுபாடு அதிகமோ அதை நம்ம மறக்க மாட்டோம். எதையுமே ஈடுபாடோட செய்யணும். முகமது இக்பால் சொல்லுவார், கவிஞர் முகமது இக்பால், காதலோடு செய்யுங்கள் அப்படின்பாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, காதலோடு செய்யுங்கள்னு தான் சொல்றேன், காதல் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லலை. நீங்க எதையாவது பண்ணிட்டு வந்து நீங்க சொன்ன அட்வைஸ் இப்படிதான் சார் பண்ணுன்றாதீங்க. நான் சொன்னது காதலோடு செய்யுங்கள் அப்படிங்கிறேன். காதலோடு செய்யறதுனா என்ன அப்படின்னா, ரொம்ப ஈடுபாட்டோட செய்யறது. ஈடுபாட்டோடு நீங்க ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில மறக்கவே மறக்காது, எப்பயுமே அது உங்க மூளையில இருந்து அழியாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. அப்ப மூளையில இருந்து அதை எப்பயுமே அழியக்கூடாதுன்னா நீங்க அந்த விஷயத்தை ரொம்ப ஈடுபாட்டோட செய்யணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். நான் வரிசையா ஒரு 100 பேர் சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 100 பேர் கூட வேணாம், ஒரு 100 பொருட்களை பேரோட பட்டியலை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதெல்லாம் படிச்சுங்க, உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம், அதை படிச்சுக்குங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எழுதி காட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உங்களால் அதிகபட்சமாக ஒரு 50 பொருளை கூட தாண்ட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஒரு 100 பொருள் இருக்குன்னு வைங்களேன். அந்த 100 பொருள், ஃபேனு, மிக்சி, கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, லேப்டாப்பு, மொபைல் ஃபோன், இப்படி நிறைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூமுக்குள்ளே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அனுப்பிட்டு உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் தர்றேன். நீங்கள் எல்லா பொருளையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு எந்தெந்த பொருள்லாம் உங்கள் நினைவில் இருக்கோ அதை வெளியில் வந்து நீங்கள் எழுதணும். அப்படி நீங்கள் என்னென்ன பொருளெல்லாம் எழுதிட்டீங்களோ அந்த பொருளெல்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ரூமுக்குள்ளே போகிற நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவீங்கன்னா, விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் மூளையில் முதல்ல நல்லா பதிவு பண்ணி வச்சுப்பீங்க. அப்புறம் வர 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 கொஞ்சம் விலை குறைவான பொருட்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்து வெளியில் வந்ததுமே 5 நிமிஷம் முடிஞ்சு வெளியில் வந்ததுமே நல்ல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் எழுதிடுவீங்க. அப்புறம் விலை குறைவான பொருட்களையும் பின்னாடி எழுதி கிட்டத்தட்ட அந்த 100 பொருளையுமே நீங்கள் நினைவில் வச்சுப்பீங்க. அப்படியே 1-2 மறந்தாலும் அது விலை குறைவான பொருட்களாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மேனேஜ்மெண்ட் உங்களுக்குள்ளே எப்படி வந்ததுன்னா, அந்த பொருளை எல்லாம் நீங்கள் அடையணும் அப்படிங்கிற ஈடுபாட்டினால உங்களுக்கு இந்த மேலாண்மை கை வந்தது. இதே நான் ஏற்கனவே சொன்ன பயிற்சியில் அதே 100 பொருள் தான், படிச்சுக்குங்க, நீங்கள் அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியலை. ஏன்னா அதில் ஈடுபாடு இல்லை, இதில் ஈடுபாடு இருக்குது. அப்போ எது ஒன்றையும் ஈடுபாட்டோடு செய்தோம்னா அதில் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஒவ்வொரு தகவலும் ஒரு துளி தங்கத்துக்கு மேலே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம அரசு பணியில் ஒரே ஒரு கேள்வி நம்முடைய வெற்றி வாய்ப்பையே பாதிச்சிடும் அல்லது வெற்றி வாய்ப்பு கொடுத்துரும். அப்போ அந்த ஒரு தகவல் ஒரு கிராம் தங்கத்தை விட உயர்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. எனவே ஒவ்வொரு தகவலையும் நமக்கு ஈடுபாடான தகவலாக நீங்கள் உருவாக்கிக்கணும். அதில் உண்மையான ஈடுபாட்டை நீங்கள் வர வச்சுக்கணுமே தவிர எக்ஸாமில் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக மட்டுமே படிக்காமல் இந்த தகவலை நான் தெரிஞ்சுக்கணும், இதில் எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தினால நீங்கள் அதை அணுகுனீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுடைய நினைவில் நிற்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தேர்வில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுடைய வெற்றி செய்தி என் காதில் வந்து விழணும் அப்படிங்கிற ஆவலோடு நான் விடைபெறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு நான் நடத்தின விஷயத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதற்கான பதில் சொல்ல நான் முயற்சி பண்ணுறேன். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டிஎன்பிஎஸ்சிக்குன்னு நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க, அந்த குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், ட்விட்டரில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரியே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது பயனுள்ள முறையில் இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கு உதவி செய்யுங்க. எனவே இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த
ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் என்னை தொடர்ந்து இதே பாதையில் பயணம் செய்ய, இதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ண எனக்கு தொடர்ந்து உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். எனவே தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுடைய வெற்றி செய்தி என்னுடைய காதுகளில் விழணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டு அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது வாஞ்சையுடன் சுந்தரபாண்டியன். இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.